தமிழக சட்டமன்றத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஈட்டியுள்ள இமாலய வெற்றி ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே உற்றுநோக்கச் செய்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தற்போது ஒரு தொகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டிய அரசியல் சூழல் உருவாகியுள்ளது. பெரம்பூர் தொகுதி மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் அமைந்திருப்பதாலும் கட்சியின் தலைமை அலுவலகம் மற்றும் நிர்வாகப் பணிகள் சென்னையில் மையமிட்டிருப்பதாலும் நிர்வாக வசதிக்காக விஜய் பெரம்பூர் தொகுதியை தன் வசம் வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முடிவைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நடைபெறப்போகும் இடைத்தேர்தலில் கட்சியின் வேட்பாளராக யார் களம் இறங்குவார் என்ற எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த தேர்தலில் லால்குடி தொகுதியில் த.வெ.க. சார்பில் போட்டியிட்டு மிகக் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்ட குப கிருஷ்ணனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று ஒரு தரப்பினர் கூறி வந்தாலும், தற்போது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வரும் தகவல் நடிகை த்ரிஷா வேட்பாளராக களம் இறக்கப்படலாம் என்பதுதான். ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள வேட்பாளராக த்ரிஷாவை களமிறக்குவது கட்சியின் செல்வாக்கை தக்கவைக்க உதவும் என்பது த.வெ.க. தலைமையின் கணக்காக இருப்பதாக கருதப்படுகிறது. விஜயுடன் பல படங்களில் இணைந்து பணியாற்றியது முதல் அவருடைய அரசியல் பிரவேசத்தின் போது வெளிப்படையாக தனது ஆதரவை வழங்கியது வரை விஜயின் நம்பிக்கைக்குரிய ஒருவராக த்ரிஷா அரசியலில் அடையாளப்படுத்தப்படுகிறார். சமீப காலமாக த்ரிஷா தனது சமூக வலைதள பக்கங்கள் வாயிலாக தெரிவித்து வரும் அரசியல் கருத்துக்களும் தேர்தல் வெற்றியின் போது விஜய்க்கு அவர் நேரில் சென்று தெரிவித்த வாழ்த்துக்களும் இந்த புதிய யூகத்திற்கு உயிர் கொடுத்துள்ளன. த்ரிஷா வேட்பாளராக களமிறக்கப்படுவதற்கு பின்னால் உள்ள மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அவருக்கு பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் உள்ள அபரிமிதமான செல்வாக்கு. தமிழக அரசியலில் எப்போதும் ஒரு முக்கிய வாக்கு வங்கியாக விளங்கும் பெண்களின் ஆதரவை திரட்டுவதற்கு த்ரிஷாவின் வருகை பெரும் பலமாக இருக்கும். திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே விஜய்க்கு இருந்த அதே ஆதரவு அலையை த்ரிஷாவால் மிக எளிதாக அறுவடை செய்ய முடியும் என்று கட்சி நிர்வாகிகள் நம்புகின்றனர். மேலும் திருச்சி போன்ற ஒரு முக்கியமான மாநகர தொகுதியில் ஒரு நட்சத்திர வேட்பாளர் போட்டியிடுவது அந்த இடைத்தேர்தலை மாநில அளவில் மிக முக்கியமான ஒன்றாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. கட்சியின் எதிர்கால திட்டங்களுக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சவும் பொதுமக்களிடையே ஒரு பிரகாசமான பிம்பத்தை உருவாக்கவும் இத்தகைய முடிவுகள் கட்சிக்கு தேவைப்படுகின்றன. மற்றொரு கோணத்தில் பார்த்தால் குப கிருஷ்ணன் போன்ற மூத்த நிர்வாகிகளுக்கு முக்கிய பதவிகளை வழங்கிவிட்டு தேர்தலில் ஒரு புதிய மற்றும் பிரபலமான முகத்தை அறிமுகப்படுத்துவது கட்சியின் புதிய அரசியல் எனும் கோட்பாட்டிற்கு வலு சேர்க்கும். விஜயின் அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றும் மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டு வருவதால் திருச்சி கிழக்கு தொகுதியில் த்ரிஷாவின் வருகை என்பது ஒரு சாதாரண தேர்தல் போட்டியாக மட்டும் இல்லாமல் த.வெ.க.வின் பலத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கும் வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போதே திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் மற்றும் சமூக வலைதளவாசிகள் மத்தியில் இந்த செய்தி பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ள நிலையில் கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானால் அது தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.